ஐ எம் டேனியல் ஆப்ரஹாம் ஃப்ரம் தேர்ட் இயர் மெக்கானிக்கல் ஜிசிடி. இன்றைக்கி வந்துட்டு எஃப்இயோட பேசிக்ஸ் எல்லாமே சார் நல்லா சொல்லி தந்தார். அவர் நடத்தும் போதே இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறாரு சொல்லும்போது. ப்ளஸ் இன்றைக்கி வந்து நேச்சுரல் கோஆர்டினேட் சிஸ்டம், லோக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம், குளோபல் கோஆர்டினேட் சிஸ்டம் அதை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வந்துட்டு லீனியர் நான் லீனியர் எதுக்காக சொல்கிறோம், அது ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னார். ஒரு தூண்டில் இதை வச்சு அந்த ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னார். அதனால இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு எஃப்இஏ வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், அது ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த சாஃப்ட்வேர் எதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆப்டாக இருக்கும், அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை பற்றி சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த எஃப்இ அனாலிசிஸ் ஃபீல்டு சூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக போகிறதுக்கும் இல்லை மற்ற இதில் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், அதுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத கடைசியாக சொன்னார். அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு சார் வந்துட்டு நடுவில் வந்துட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர் வந்துட்டு பண்ண அனாலிசிஸ் அது ரியல் டைம் இது சொல்லும்போது என்ன ஒன்று புரியுதுன்னா, இது நம்ம படித்து முடிச்சிட்டோம், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இல்லை. இது வந்துட்டு இன்னும் நம்ம படிக்க இன்னும் விஷயம் நிறையா இருக்குது. அது லேர்னிங் ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ் அப்படின்றது வந்துட்டு நீங்களே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது சார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்களே இருக்க மாதிரி சார். ஜிடிஎன்டியில் இது பண்ணும்போது இப்போது அதில் ரொம்ப அதிகமாக டாலரன்ஸ் அதுக்காக வந்துட்டு அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் ஜிடிஎன்டினா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் இன் சிம்பிள் வே நீங்கள் சொல்லி கொடுத்தது வந்துட்டு நல்லா புரிஞ்சுது சார். ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம், அதை நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டா அந்த ஒர்க் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளஸ்ட்டாக முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம் சார். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்ட்ரெயிட்னஸ், ஃப்ளாட்னஸ் அதெல்லாம் இது பண்ணும்போது அந்த சிம்பிள்ஸ்லாம் இது பண்ணாலே நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக இது பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சுது சார். அது கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுது. ஓகே.